ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு ஜெப ஆவிய ஊற்றும்படியா கர்த்தாவே கெஞ்சுகிறோம் சுவாமி. நீங்க தான் எங்களை உற்சாகப்படுத்துங்க. அதனால ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. உங்களுடைய மகிமையை காண ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பல மறவாத தேவன் எங்களோடு ஆண்டவரை தங்கியிருக்கும்படி பலப்படுத்துங்க, அபிஷேகித்து உபயோகப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ சோ மச் அங்கிள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட பிரதர் டேவிட் நம்ம மத்தியில தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக இணைந்திருக்கிறாங்க. பிரதர் எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழ்ப்படிதல். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கே உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நம்ம தேவனுடைய நம்ம கீழ்ப்படியும் போது அவருடைய நம்ம சொந்த ஜனமா இருப்போம், சம்பத்தா இருப்போம் கூட ஆண்டவர் சொல்கிறாரு. இப்பொழுது கூட நம்ம ஜெபத்தோட தேவனுடைய வார்த்தை கேட்போம். ஓவர் டு பிரதர் டேவிட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் பேசுறதுக்கு என்ன கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் மத்தியில இருப்பதுல மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம் என்று இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில இந்த காலை வேளையில உங்களை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட நாம ஒரு பாடம் பார்க்கலாம் என்று இருக்கிறோம். அது என்ன என்று சொன்னால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டுமா என்று சொல்லி நம்முடைய சிந்தையில தோன்றும் என்று சொன்னால் அது அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. கீழ்ப்படிதல் என்பது ஏன் என்று சொன்னால் மனுக்குலம் பாவத்திற்குள்ளாக வந்ததனுடைய மெயினான காரியம் என்ன என்று பார்த்தால் இது கீழ்ப்படியாத ஒரு காரியம்தான். ஆதாம் ஏவாள் இடத்துல தேவன் வந்து சொல்லும் பொழுது இதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலே இன்றைக்கு மனுக்குலம் பாவத்துக்குள்ளாக வந்ததாக பார்க்கிறோம். அதன் மூலியமாக பாவத்தின் மூலியமாக மரணம் வந்ததாக பார்க்கிறோம். ஆகவே கீழ்ப்படிதல் என்பது இந்த வேதம் எவ்வளவு ஆழமாக அவரை அறிந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, கீழ்ப்படிதலுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லிதான் இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி கீழ்ப்படியும் பொழுது என்ன ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிறார், கீழ்ப்படியாதவருடைய நிலை என்ன அப்படி என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் இருப்பார்கள். போதும். பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்றாரு. அப்ப அறிவாயகன்னா தெரிஞ்சுக்குங்க, மேல கடைசி நாள்ல இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காலங்கள் வரும், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்றாரு, கடைசி நாட்கள்ல மனிதர்கள் கீழ்ப்படியாத ஒரு சுபாவத்துக்குள்ளாக போய்விடுவார்கள். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. மெசேஜ்ல தேவனோட வார்த்தை புறப்பட்டு வரும்போது கூட சபைகள்ல கூட என்ன சொல்றாங்க, இது எனக்கு இல்லைங்க, மனைவி தாங்க. மனைவி கேட்கறத சொல்றாங்க, வீட்டுல மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது சொல்றாங்க, பாத்தீங்களா தேவன் உங்களை பத்தி தான் நீங்க பேசியிருக்கிறாரு. கணவன் சொல்றாரு, உங்களை பத்தி தான் நீங்க பேச்சு சர்ச்சில்
ஆனால் தேவன் என்னோடு பேசினார், நான் தவறு செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பிழையை உணர்கிறதில்லை. அந்த வேதம் சொல்கிறது, தன்னுடைய பிழையை உணர்கிறவன் யார் என்று. அப்போ கடைசி நாட்கள்ல கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் மனிதர்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அநேக முற்பிதாக்கள், தேவனுடைய முற்பிதாக்கள்லாம் நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். அப்படி கீழ்ப்படிந்த ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள். போதும். எரேமியா கிட்ட தேவன் சொல்றாரு, நீ போய் ஒரு சணல் நூல்னா ஒரு கோணியை வாங்கி அதை உன் அறையில கட்டிக்கொள் என்று சொல்கிறார். அடுத்த வசனம். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, பாருங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையில் கட்டிக்கொண்டேன். தேவன் சொல்றார், நீ போய் ஒரு அரை கச்சை சணல் நூல்னால ஒரு கோணி வாங்கி உன் அறையில கட்டிக்கோன்னு சொல்றாரு. எரேமியா அப்படியே போய் அவர் வாங்கி தன் அறையில அதை கட்டி கொண்டு இருக்கிறார். அடுத்த வருஷம். இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி சொல்றாரு, அவர் நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத் நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீ வாங்கணும் இல்லையா ஒரு அரை கச்சை, அது உன் இடுப்புல இருக்குதுல்ல, அதை எடுத்துக்கிட்டு நீ போய் ஐப்ராத் நதியில போயிட்டு அங்க ஒரு கண்மலையின் வெடிப்புல நீ அதை ஒளிச்சு வைன்றார். எவ்வளவு பெரிய காரியம். அடுத்த வருஷம். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐப்ராத் நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். ஐப்ராத் நதியின் ஓரத்துல ஒளித்து வைத்தேன் அப்படின்றார். பாருங்க என்ன சொல்றாரு தேவன், நீ ஒரு சணல் நூலை வாங்கி அதை கொண்டு போய் ஐப்ராத் நதியில போய் அங்க போய் ஒளிச்சு வை அப்படின்றாரு. ஏறத்தாழ இஸ்ரேவேல்ல இருந்து அவ இருந்த தேசத்திலிருந்து ஐப்ராத் நதி ஏறத்தாழ 800 இருந்து 900 கிலோமீட்டர். பாருங்க, இந்த நாள்ல இருக்கின்ற மாதிரி வாகனங்களோ ஒன்றுமே இல்லை. அப்ப எப்படி கீழ்ப்படிஞ்சு போயிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, ஒரு கோணியை கொடுக்குறாரு, அந்த சணல் கட்சியை எடுத்து நீ எதுவும் ஐப்ராதி நதி அன்று போயிட்டு ஒளிச்சு வைன்றாரு. ஏறத்தாழ 800 இருந்து 900 கிலோமீட்டர். அவர் அப்படியே என்ன செய்தார், புறப்பட்டு போகிறார். இன்றைக்கு நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், ஆண்டவரே இதை நான் ஏன் செய்யணும், இதனால என்ன காரியம், இது எனக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன். ரெண்டாவது, நாங்க ஆண்டவரே இங்கிருந்து ஏறத்தாழ 800 இருந்து 900 கிலோமீட்டர் நான் எப்படி போறது, எனக்கு ஏதாவது வாகனம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லை நான் எப்படி போறது, இதுதான் நம்ம கேட்போம். ஆனா பாருங்க, எரேமியா அப்படி கீழ்ப்படிந்து அப்படியே அவன் புறப்பட்டு போகிறதை பார்க்கணும். அப்படி முற்பிதாக்கள் எல்லாம் அப்படிதான் கீழ்ப்படிந்து அவர்கள் போனார்கள். அடுத்த வசனம். அநேக நாள் சென்ற பின்பு, பாருங்க, அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுந்து ஐப்ராத் நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட ஒளித்து வைத்த அந்த கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அங்கிருந்து எடுத்துன்னு வான்றார். ஃபர்ஸ்ட் சொன்னது கூட ஓகே, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, அதனால எடுத்துன்னு போய் நான் ஒழிக்க வச்சுட்டேன். இப்போ ஆண்டவர் திருப்பி இங்கிருந்து போய் அங்கிருந்து இதை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றீங்களே, என்ன ஆண்டவரேன்னு நம்ம கேட்டோம். ஒண்ணும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு விஷயத்த எரேமியா கற்றுக் கொடுப்பதற்காக இந்த காரியங்களை தேவன் செய்கிறார். இங்கிருந்து 900 கிலோமீட்டர் கிட்ட எடுத்துட்டு போ, அங்க ஒழிக்க வேண்டாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து கன்னியாகுமரின்னு வச்சுங்களேன், தேவன் சொல்றாரு இங்கிருந்து ஒரு கோணியை கொடுத்து இங்க இருந்து கன்னியாகுமரி எடுத்து போய் அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கு, அங்க ஒழிச்சு வைப்பா அப்படின்னா. அப்போ ஆனாலும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் அங்க ஒழிச்சு வைக்கிறாரு. ஒழிச்சு வச்சு மாத்திரம் திருப்பி சொல்றாரு தேவன், நீ போய் எடுத்து போய் ஒரு பொருளை ஒழிச்சு வச்சல, அதை போய் எடுக்கணும் அப்படின்றாரு.
திருப்பியும் போய் அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். அடுத்த வசனம். அப்பொழுது நான் ஐபிராத்து நதிக்கு போய் பாருங்க, அப்போது நான் ஐபிராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி, கச்சையை ஒளிச்சு வைத்த இடத்துல தோண்டி இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பள்ளம் தோண்டி வச்சிட்டு இருக்காரு. அதை எடுத்தேன். ஆனால் இதோ அது அந்த கச்சை ஒன்றுக்கும் அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு அதை ஒளிச்சு வச்சார் இல்லைங்களா, அதை தோண்டி ஒளிச்சு வைத்தார் இல்லைங்களா, அதை போய் பார்த்தது எடுத்து பாக்குறாரு, அந்த கச்சை ஒன்றுக்கும் உதவாத போயிடுச்சு. நம்மளும் தானே சொல்லி, ஆண்டவரே ஒண்ணுக்கும் உதவாத இந்த வேலையை போய் என்ன செய்ய சொல்றீங்களே, அங்கிருந்து எடுத்துன்னு வாங்க, திருப்பி இங்கிருந்து எடுத்துன்னு போன்றீங்க. நான் அதை தோண்டி பார்த்தா அதுல ஒண்ணுமே உதவாத இந்த வேலையை போய் என்ன செய்ய சொல்றீங்களே அப்படின்ட்டு சொல்லி, இது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அவருடைய கீழ்ப்படி. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. எத்தனை வசனம் படிக்கிறீங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும், பாருங்க, அப்படியே யூதாவுடைய பெருமையும். 10ஆம் வசனம். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து. பாருங்க, இந்த சம்பவத்தை செஞ்சாருன்ட்டு தேவன் சொல்றாரு. படிங்க. என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து, என் வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று மறுத்து, தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து, அந்நிய தேவர்களை சேவிக்கவும், அவர்களை பணிந்து கொள்ளவும், அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள், பாருங்க, எந்த பொல்லாத ஜனங்களும் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சையை போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு விஷயத்தை எரேமியா கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு காரியத்தை செய்ய, இந்த சணல் நூல் எப்படி கெட்டு போச்சோ அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களும் என் வார்த்தை கேட்கல, அவர்கள் கீழ்ப்படியல, அதனால இந்த சணல் நூல் எப்படி கெட்டு போச்சோ அந்த மாதிரி அவங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது ஒரு சிறிய விஷயத்த அவர் எவ்வளவு அழகா சொல்லித்தராரு பாருங்க. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அப்படியே கீழ்ப்படிந்தார் எரேமியா. ஒன்றுக்கும் ஒரு சின்ன காரியம் தான். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாரு தேவன்னா, ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்கள், இதெல்லாம் நமக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார் சீமோன் பேதுருவை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுங்க, வலையை வலதுபுறமாக போடுங்கள் அப்படின்றார். பேதுரு சொல்லியிருக்கலாம். பேதுரு ரொம்ப அனுபவமிக்க ஒரு மனிதன். எப்போ மீன் பிடிக்கணும் அப்படின்னு தெரியும். மீனெல்லாம் எப்போ கிடைக்கும்னா நைட்ல தான் போட்டு, பகல்ல மீன் நைட்டு போட்டு காலையில எடுத்துருவாங்க. காலையில எல்லாத்தையும் கரை கொண்டு வந்து காலையில விற்பனை செய்வாங்க. ஆனால் இவர் என்ன செய்யறாரா, தேவன் சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, வலையை படிங்க. அந்த வசனம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். மேல வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அடுத்த அப்படி படிங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடு. தேவனுடைய வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து வலையை போடுகிறார். பாருங்க, ஒன்றும் நடக்கல. நம்முடைய பிரயாசத்தின் பலன் ஒன்றுமே இல்லை. தேவன் இல்லாம நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் அதுல ஒரு பலனும் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போடுகிறார்.
சாத்தியமே இல்லை. பகல்ல மீன் கிடைக்கிறது என்பது சாத்தியமே இல்லை. ஆனால் கீழ்ப்படியும் பொழுது அதை மாற்றுகிறார். சாத்தியமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் மனிதர்கள். சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனுக்கு உண்டு. அதான் சொல்றாரு, ஆகியும் உடைய வார்த்தையின்படி போறேன். யார் ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறாங்க, நீங்க வியாதி வந்துச்சுன்னா டாக்டர் சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான், ஒரு இனிமேல் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். குடும்பத்தில் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் சொல்லலாம். அவ்வளவுதாங்க, அந்த குடும்பம் ஒன்றும் சேராது, அவ்வளவுதான், பிரிந்து போன குடும்பம் அப்படின்ட்டு. ஆனால் ஆகிலும் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தான். இது சாத்தியம் இல்லை, நடக்காது அப்படின்ட்டு நம்மளுடைய நினைவுகள் மற்றவர்களை சொல்லலாம். ஆனால் கீழ்ப்படிந்தால் அந்த பாருங்க திரளான ஆசீர்வாதம். அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு தேவன் நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. பாருங்க, பேதுரு கீழ்ப்படிந்து போய் வலையை போடுகிறார், திரளான மீன்கள், அது ஆசீர்வாதம். அப்படியே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, பாருங்க, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பரிசுத்த ஆவியும் தரார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பரிசுத்த ஆவியும் தருகிறார். பரிசுத்த ஆவி எதற்கு? பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றுக்கொண்டு சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியினுடைய நோக்கம் நம்மளை சத்தியத்துக்குள்ளாக நடத்தும். இந்த பரிசுத்த ஆவி ஒவ்வொருக்குள்ளும் மனிதருக்குள்ளும் இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி உட்கார முடியாது. என்னங்க, போய் எல்லா நேரத்தையும் தூங்கிட்டு இருப்பாங்க. நேரத்தையும் பாருங்க, நேரம் எவ்வளவு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்ததுனால இந்த காலையில எழுந்து தேவனுடைய சமூகத்துல உட்காரணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் என்ற உணர்வு வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பரிசுத்த ஆவி. ஆகவே தான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து புறப்பட பண்ணி அவர்களை கானானுக்கு வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் ஒருத்தரும் அவங்க கீழ்ப்படியவில்லை. அநேகர் என்ன செய்தாங்க? கீழ்ப்படியாமல் போனதுனால அநேக சந்ததி, யோசுவாவும் காலேபும் அவனுடைய சந்ததிகள் தவிர எல்லாரும் வனாந்தரத்துல மரித்தார்கள் என்று என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விடும். உங்களில் 20 வயது முதல், பாருங்க, உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு, அதற்கு 20 வயசுக்கு மேல இருக்கு, உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விடும். எப்புனையின் குமாரன் காலேபும், பாருங்க, எப்புனையின் குமாரன் ஆகிய காலேபும், நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, நூனின் குமாரனாக யோசுவாவும் காலேபும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில், நான் உங்களை குடியிருக்கும்படியாக நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை பிரவேசிப்பது இல்லை. பாருங்க, எவ்வளவு ஆணித்தரமாக முடிச்சுன்னா, எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டதுல எதுக்காக? கானானை நோக்கி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் என்ன செய்யல? ஒருவரும் அவர்கள் கானானுக்குள் போகவில்லை. 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் யோசுவாவும் காலேபும், அதிலிருந்து வந்த சந்ததிகள் தான் அங்கு கானானுக்குள் பிரவேசித்தார். நம்ம பார்த்தோம். காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அந்த இடத்துல அவர் வழி நடத்தி கொண்டு வரும்போது, அந்நிய தேவர்களை சேவிக்காதீங்க, அவருடைய சுபாவம், அவருடைய கேரக்டர் ஒன்று உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை கொண்டு வந்தார். பாருங்க, நம்ம வாசித்த
அந்த வசனம் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனம் யாத்திராகமத்துல நம்ம அதை படிச்சோம்னா தெரியும். யாத்திராகமத்துல அவர்களை அழைக்கும் போது தேவன் அவர்களை அழைத்து அவர்களை கொண்டு வரார். கொண்டு வந்து என்ன சொல்றாரு, நீங்கள் நான் சொல்கின்ற வார்த்தையை கேட்டு நான் சொன்னபடியெல்லாம் நீங்க கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்று தேவன் சொன்னார். ஆனால் அவர்களோ அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. எகிப்து என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கூட சொல்றாரு, எகிப்து என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிறீங்க, உங்களை கானான் என்று சொல்லக்கூடிய சிறுவர்களை எப்படி அழைத்தாரு? எகிப்து என்ற உலகத்துல இருந்து கானான் தேசத்துக்கு அழைச்சாரு. வழியில வர 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 ஒவ்வொருத்தரும் எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால யோசுவா காலேப் அவனுடைய சந்ததிகள் தவிர வேற யாருமே போல, எல்லாரும் வனாந்தரத்திலேயே மறிச்சிட்டாங்க. இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, எகிப்து என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல இருந்து பரம கானான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போறேன், நீங்களும் கீழ்ப்படிங்க. அப்படி நீங்க கீழ்ப்படிஞ்ச சொந்த சம்பத்து சொத்து ஒருவேளை கீழ்ப்படிக்கலாம் என்ன நடக்கும்? ஒரு சில வசனங்கள் வாசித்து நாம் முடிக்கலாம். முதலாவதாக தேவ தூதர்கள் கீழ்ப்படியவில்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் பொழுது கீழ்ப்படியாமல் போன தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள் தேவ தூதர்கள் கீழ்ப்படியில சங்கிலினால கட்டி அவர்களை பாதாளத்துல வைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் கீழ்ப்படியில. இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 10:6. உங்கள் கீழ்ப்படிதல் என்ன செய்யணும்? நிறைவேறணும், முடிஞ்சிடக்கூடாது. அப்போ கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடியது நிறைவேறும் பொழுது, அது நிறைவேறும். எப்போ நிறைவேறும்னா நாம் மரிக்கும் பொழுது அது நிறைவேறும். இப்போ மரிக்கும் வரைக்கும் நாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். படிங்க. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கும். கீழ்ப்படியாமல் போன நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்க. யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ ஓகே. கீழ்ப்படியாதவர்களுக்கு அவருடைய நிலை பாருங்க எப்படிதமா இருக்கு. அடுத்த வசனம் கூட சொல்றாரு பாருங்க. எபேசியர் 5:6 கூட படிங்க. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும்பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரை சபைக்கு சொல்றாரு. கலாத்தியருக்கு சொல்லும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இன்றைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய இருதயத்தை மயக்குகிறவனாக இருக்கிறான் சாத்தான் என்று சொல்றாரு. உங்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார்? ஆனால் சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இன்னைக்கு மனிதர்கள் அப்படியே பாருங்களேன், எவ்வளவு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதர்கள். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அது குறித்து ஒரு எச்சரிக்கை இல்லாத ஒரு மனிதர்கள். ஆனா தேவன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீ கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உன்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதம், ஒரு பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம், சந்ததிக்கு ஆசீர்வாதம். நம்ம போன பாடத்திலே பார்த்தோம் இல்லைங்களா, ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாமுடைய கீழ்ப்படியதுனால இந்த சந்ததி முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று
ஒருவேளை கீழ்ப்படியாமல் போனால், தேவதூதர்களை கீழ்ப்படியாத தேவதூதர்களை கட்டி அந்தகார சங்கிலினால் கட்டி நியாய தீர்ப்புக்கு என்று வைத்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது யாரா இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இந்த நாளில தேவன் கொடுத்த இந்த வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும். எப்படிதான் வரும்னு தெரியாது. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் தேவனுடைய வார்த்தை வரும், ஒரு கார்ல தேவனுடைய வார்த்தையில, பிரசங்கத்துல, செவிகள்ல, இப்படி ஒவ்வொரு திசையிலும் இருந்து நாம் ஏதாவது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஒருத்தர் மேல ஒரு சின்ன கோவப்பட்டா கூட உடனே தேவனுடைய ஆவி, தேவனுடைய உணர்த்துதல் நமக்குள்ளாக வரும். நீ செஞ்சது தப்பு, இந்த தவறு அப்படின்னு வரும்பொழுது அதுதான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்? உடனே ஆமா ஆண்டவரே, நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்ட்டு உங்களை ஒப்புக்கொண்டு உங்களை தாழ்த்தி நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இதை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வழிக்காக என்னை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில நீ கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வசனத்துக்கு நடுங்குறோனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே எப்படியாக இறைமையா கீழ்ப்படிந்து சொன்ன வார்த்தையின்படி செய்தார் என்று அநேகர் யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ வேதத்துல அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவரே பேதுரு எவ்வளவு அனுபவமிக்க ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆண்டவரே அவர் முழுவதும் பிரயாசப்பட்டார். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதுல பயன் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி ஆனாலும் கீழ்ப்படிந்து அவர் வலையில் போட்ட திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது நாங்கள் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அப்படி கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நான் சொல்லது உள்ளதுபடியெல்லாம் கேட்டு அதன்படி நடங்கள் என்று சொல்லி அவர்களை நீர் அழைத்தீர். அவர்களை கானானுக்கு கொண்டு போகுவதற்காக அவர்களை அழைத்தீர். அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து போனது போல நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இந்த வார்த்தையில் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரமிருந்து எங்களை வழி நடத்தும்படி எங்கள் மீட்பரும் நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you, Brother David.